அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பது ஒரு பழமொழி. அதாவது சஷ்டியில் விரதம் இருந்து குழந்தை இல்லாதவர்கள் மற்றும் தொழிலில் நலிவடைந்தவர்கள் மற்றும் ஏதேனும் பிரச்சனை இருந்தவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்தால் அவர்களுக்கு வேண்டியது நிறைவேறும் என்பது ஒரு சிறந்த ஐதீகம். இந்த வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபட்டால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமான் அவர்களின் விரதம் இருந்து வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நாளாகும். மேலும் மகா கந்த சஷ்டி, கந்த சஷ்டி போலவே மக்கள் எவ்வாறு கொண்டாடப்படுகின்றாரோ இந்த நாளில் மட்டும்தான் கொண்டாடப்பட வேண்டும் என்று எந்த ஒரு விதிவிலக்கும் அல்ல. முருகனுக்கு உகந்த நாட்களாக வளர்பிறை சஷ்டியில் இந்த தேய்பிறை சஷ்டி இந்த 2 நாட்களிலும் விரதம் இருந்து முருகனின் அன்பை பெறலாம். ஒரு மாதத்தில் தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி என 2 திதிகள் சஷ்டி திதிகள் வருகின்றன. இந்த மாதத்தில் எந்த திதிகளில் வேண்டுமானாலும் நீங்கள் விரதம் இருந்து உங்களின் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சிலர் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் நன்மை என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி இல்லை. வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் இருந்து முருகனுக்கு அன்பை பெறலாம். முருகப்பெருமான் அவர்களை எந்த மதத்தினராக இருந்தாலும் என்ன கோரிக்கை வேண்டுமானாலும் அவர்கள் மனதார நினைத்து இந்த சஷ்டி விரதத்தில் இருக்கலாம். முதலில் நாம் இந்த சஷ்டி விரதம் தூங்குமேயானால் வளர்பிறை சஷ்டியில்தான் முதலில் தொடங்க வேண்டும். இந்த வளர்பிறை நாட்களில் சஷ்டி விரதம் இருந்து வாழ்க்கையில் வெற்றி மற்றும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி என பெரிய பலன்கள் கிடைக்கும். இந்த நாட்களில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று மனதார வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் மகிழ்ச்சி, செல்வம், அதிர்ஷ்டம் ஆகியவை மட்டும் ஏற்படும். எப்படிப்பட்ட கெட்ட செய்திகள் பிடியில் சிக்கிக் கொண்டாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து நமக்கு முருகப்பெருமான் அவர்களை மனதார வேண்டிக் கொண்டால் இவை அனைத்தும் விலகி ஓடிவிடும். மாதந்தோறும் வரும் இந்த சஷ்டி திதிகளில் விரதம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்படையும் என்பது ஒரு ஐதீகம். நல்ல தைரியம், நல்ல பலம் அதிகரிக்கும். அது மட்டுமின்றி முருகனுக்கும் நமக்கும் இடையே தொடர்பு அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வளர்பிறை நாட்களில் கந்தனிடம் சரணடைந்து விரதம் இருப்பவர்கள் அவரின் அருளும் உள்ளத்தில் அதிக அன்பிற்கும் நெருக்கமாக முருகனிடம் அந்த கந்தனிடம் இருப்பார்கள். கந்தனின் அறுபடை வீடுகளில் அதிகம் சக்தி வாய்ந்தவையாக, அதிகம் அதிசயங்கள் நிறைந்தவையாக இந்த இருக்கின்றது இந்த பழனி திருத்தலம். அது தண்டாயுதபாணி கோயில்தான். எப்படி சிவபெருமானுக்கு சிறந்த திருத்தலம் என்றால் திருவண்ணாமலை என்று நாம் கூறுகிறோமோ அதுபோல முருக பக்தர்களுக்கு திருவண்ணாமலையாக கருதப்படுவது நம் பழனி மலைதான். சித்தர்கள் பலரும் முருகப்பெருமான் அவர்களை குழந்தை வடிவில் அதிகம் கண்டு இருக்கின்றனர். பழனி முருகன் கோவிலில் இருக்கும் தண்டாயுதபாணி சிலையானது போகரின் நவபாசானத்தால் செய்யப்பட்டு இருக்கும். இவற்றின் மேல் அபிஷேகம் செய்தால் அவை அனைத்தும் நல்ல மருந்தாக மாறும். விஷத்தை முறிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இங்கு பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்தம், தீர்த்தம், சந்தனம், திருநீர் ஆகியவை மருத்துவ குணம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரசாதம் பல நோய்களை தீர்க்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. நம்முடைய இந்த வளர்பிறை நாட்களில் விரதம் இருந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் என்று ஒரு கூற்று இருக்கிறது. அது அப்படி இல்லை. முருகனை நினைத்து இந்த வளர்பிறை நாளில் அவரின் புராண கதைகள் கேட்டாலேயே நல்லது நடக்கும் என்பது ஒரு சிறந்த ஐதீகம் என்று கூறப்படுகிறது. இந்த நாட்டில் கந்த புராணம், கந்தர் கலிவெண்பா இது போன்ற புண்ணிய புராணங்களை நீங்கள் கேட்க வேண்டும். முருகன் என்பவர் தமிழருக்கு உரிதான கடவுள் ஆவார். ஆதலால் நம் அனைவரும் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு வாழ்க்கையில் நல்ல பயனை பெற வேண்டும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.